அனைவருக்கும் வணக்கம். உங்களின் எல்லா பிரச்சனைகளுக்கும் கடின உழைப்பு மட்டுமே தீர்வாக அமையும் என்ற ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பொன் வரிகளை நினைவுகூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம். இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியானது அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் காலி பணியிடங்கள், இந்த பணியிடங்களை பற்றி நாம் முழுமையாக பார்ப்போம். அதற்கு முன்னதாக ஆசிரியர் மலர் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அரசாணைகள், கல்வி, வேலைவாய்ப்பு சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆசிரியர்மலர்.com என்ற இணையதளத்து மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எய்டட் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஜாப் வேக்கன்சி, அதாவது அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்படக்கூடிய ஆசிரியர் காலி பணியிடம் பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக பட்டாதாரி ஆசிரியர் காலி பணியிடம். பட்டாதாரி ஆசிரியர் காலி பணியிடத்தில் தமிழ் பாடத்திற்கு காலி பணியிடம் ஏற்பட்டிருக்கு. இதற்குரிய கல்வி தகுதியானது பிஏ தமிழ் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும். அதற்கூட நீங்கள் டெட் பேப்பர் 2ல் பாஸ் பண்ணியிருந்தால் இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி யாரெல்லாம் இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம்னா, தமிழகத்தில் உள்ள ஆண்கள், பெண்கள், அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த அனைவரும் விண்ணப்பிக்கலாம். ஒரு சிலர் கமெண்ட்டில் தெரிவிக்கிறாங்க, எம்பிசி விண்ணப்பிக்கலாமா, எஸ்சி விண்ணப்பிக்கலாமா, பிசி விண்ணப்பிக்கலாமான்னு கேட்குறாங்க. ஓசி என்றாலே அனைத்து விதமான கேட்டகரிஸும் விண்ணப்பிக்கலாம். இதில் ஆண்கள், பெண்கள் பொது தான், அனைவரும் விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், இந்த பணியிடத்துக்குரிய சம்பளமானது ரூபாய் 36,400, அதிலிருந்து ரூபாய் 1,34,200 வரைக்கும் அதிகபட்சமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடம் பாருங்கள், அறிவியல் பாடம். அறிவியல் பாடத்திற்குரிய பட்டதாரி ஆசிரியர் தேவை. இந்த பாடம் அறிவியல் என்றாலே நமக்கு சந்தேகம் வரும். இயற்பியல், வேதியியல், உயிரியல், இந்த 3 பாடங்கள் அடங்கியதான். இந்த 3 பாடங்களில் நீங்கள் எந்த பாடத்தில் கல்வி தகுதி இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உதாரணமாக பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்னால் ப்ளஸ் பிஎட்டு, அது கூட நீங்கள் டெட் பேப்பர் 2ல் பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணியிருந்தால் இந்த பணியிடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி இன சுழற்சி பாருங்கள், ஓசி பொது, ஓப்பன் காம்படிஷன் பொது. அதே மாதிரி தான் 2 பணியிடங்களுக்கும் இதே தான். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள், பெண்கள், அனைத்து விதமான கேட்டகரிஸும் இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம். சம்பளம் அதே தான், 36,400 ஸ்டார்டிங் பே, அதுலேருந்து 1,34,200 இருக்கையிலேயே சம்பளம் அதிகபட்சமாகனு சொல்ல முடியாது, குறைவாக சொல்ல முடியாது, சரியான அளவு வழங்கப்பட்டது இந்த பட்டதாரி ஆசிரியர் தான். அதாவது 6வது ஊதிய குழுவிலிருந்து 7வது ஊதிய குழுவுக்கு மாற்றும் பொழுது 1.86ஆல் மல்டிபிள் பண்ணாங்க. அன்றைக்கு இருந்த பேசிக் சம்பளத்தில் கிரேடு பேர்லேருந்து. அப்படி பண்ணும்போது இந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தான் எந்த விதமான பாதிப்பும் அல்ல. மற்ற இடைநிலை ஆசிரியர்கள், முதுகலை ஆசிரியர்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லி அந்த ஆசிரியர்கள்லாம் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த பாருங்கள், இந்த பணியிடத்திற்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது? 2 வகையாக விண்ணப்பிக்கலாம். ஒன்று தபால் மூலமாகவும், இன்னொன்று இமெயில் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். தபால் மூலமாக விண்ணப்பிக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யணும்னா, அனைத்து விதமான கல்வி சான்றிதழ் நகல் ப்ளஸ் பயோடேட்டா இதை நீங்கள் வச்சுக்கணும். அந்த பயோடேட்டாவில் வலது முனையில் உங்களுடைய ஃபோட்டோவை ஒட்டி, அதாவது சுய கையொப்பமிட்டிருக்கணும். இது எல்லாம் இணைச்சு நீங்கள் என்ன செய்யலாம்னா தபாலில் அனுப்பணும். அந்த தபாலில் அனுப்ப வேண்டிய முகவரி பாருங்கள், தாளாளர், சென்ட்ரல் மேல்நிலைப்பள்ளி, காயல்பட்டினம், தூத்துக்குடி மாவட்டம். இந்த முகவரிக்கு நீங்கள் தபாலில் நீங்கள் அனுப்பினா போதுமானது. அல்லது தபால் அனுப்ப முடியலன்னா இமெயிலில் அனுப்பினாலும் அனுப்பலாம். இமெயில் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இமெயில் அனுப்பும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த டாக்குமெண்டெல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி, மொபைல் அனுப்புகிறதா ஸ்கேனிங் டாக்குமெண்ட்டு ஆப் வச்சுருப்பீங்க, அந்த இதில் வந்து உங்களுடைய டாக்குமெண்டெல்லாம் ஸ்கேன் பண்ணி அதில் ஏற்றுனீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அதில் பாருங்கள், இந்த இமெயில் முகவரி பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் அப்ளிகேஷன் 2023@gmail.com. இந்த முகவரிக்கு உங்களுடைய பயோடேட்டா அடங்கிய அந்த அனைத்து விதமான சர்டிஃபிகேட் நகல்களையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இன்டர்வியூ, நேர்காணலுக்கு அழைப்பாங்க, நீங்கள் அப்போ போய்க்கலாம். இந்த பணியிட சார்பாக ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா, இல்லை விண்ணப்பம் அனுப்புகிறது எப்போ அப்படின்றது சந்தேகம் ஏற்பட்டாலும், இவங்களுடைய பள்ளியினுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, டிஓடி நம்பர், லேண்ட்லைன் நம்பரு. இந்த லேண்ட்லைன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சந்தேகத்தை கேட்டுட்டு நீங்கள் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமான ஒரு குறிப்பு என்னென்னா, இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி இவங்க எதுவுமே கொடுக்கல. அதனால் நீங்கள் கொடுக்கலன்னு நினச்சிட வேண்டாம். முடிந்த அளவுக்கு விரைவாக இந்த வீடியோ பார்த்தோன்னா உடனே நீங்கள்
அனுப்பிடுறது நல்லது. அது சார்பாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் இந்த பள்ளியினுடைய தொலைபேசி நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் சந்தேகத்தை கேட்டுக்கலாம். நாம் கேட்ட வரைக்கும் இந்த லாஸ்ட் டேட் நாங்கள் எதுவும் கொடுக்கல, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற டயத்தில் நாம் கேட்டது. அதனால் இந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 04639 இது கோடு நம்பரு, 280431 இந்த மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை கேட்டுக்கிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டிருந்தாங்க, தமிழ் பாடத்திற்குரிய காலி பணியிட இருந்தால் சொல்லுங்கள், வேகன்சி இருந்தால் சொல்லுங்கன்னு. அவர்களுக்கான வாய்ப்பு இதை பயன்படுத்திக்கோங்க. நீண்ட நாளுக்கு அப்புறம் தமிழ் பாடத்துக்குரிய காலி பணியிடம் அது பட்டதாரி ஆசிரியருக்கு கிடச்சிருக்கு. ஆனால் பட்டதாரி ஆசிரியர் என்றாலே டெட் பேப்பர் 2ல் நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும். அதை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆசிரியமலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வாசக நண்பர் அனைவர்களுக்கும் சிறப்பான வேலை கிடைக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.